4வது நட்சத்திரம் உங்களுக்கு உத்திரட்டாதியாக வருது அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாராவது ஊனமுற்றவங்க இருந்தாங்கன்னா அல்லது முதியோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாத பூஜை சனிக்கிழமை நாளில் நீங்கள் பண்ணணும். பண்ணினீங்கன்னா இதை தொடர்ந்து 7 வாரம் பண்ணும் பொழுது சகல ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும். கண்டிப்பாக வீடு வாசலை அமைச்சு கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்கு மிருகசீரிடம் உங்களுக்கு 4வது நட்சத்திரமாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சகோதர வழி உறவுக்கு உதவணும். உங்களுடைய சகோதரர்களில் யாராவது பாதிச்சிருக்காங்க, பங்காளிகளில் பாதிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் உதவணும். 7 வாரம் தொடர்ந்து நீங்கள் உதவணும். அவருக்கு ஏதாவது ஒரு இல்லைன்னா சகோதர வழி உறவில் யாராவது ஒரு பாதிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் உதவிக்கிட்டே இருக்கணும். உதவிக்கிட்டே இருந்தால் சகல ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு கொடுத்தோம். இப்போ 4வது நட்சத்திரம், 4வது வீடு நம்ம வண்டி, வீடு, வாகனம், தாயார்னு சொல்கிறோம். அப்போ 4வது வீடில் பார்த்திங்கன்னா 4வது நட்சத்திரத்தினுடைய உயிர் காரகத்துவத்திற்கும் 4ஆம் அதிபதியினுடைய தாயாருக்கும் நீங்கள் பாத பூஜை பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காகவே தாயாருக்கு பாத பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தோம். ஏன்னா 4ஆம் இடத்த அவங்க குடிப்பாங்க, தந்தை தாயார். புரியுதுங்களா? அப்போ எண்ணற்ற 27 நட்சத்திரங்களுக்கும் அந்த பலன்களை நாம் எடுத்துக்கலாம். சூரியனுடைய நட்சத்திரமா தந்தையார், சந்திரனுடைய நட்சத்திரமா தாயார், செவ்வாயுடைய நட்சத்திரமா தம்பி, குருவுடைய நட்சத்திரமா அண்ணன், சுக்கிரனுடைய நட்சத்திரமா மனைவி, சனியினுடைய நட்சத்திரமா மூத்தவங்க, ராகுனுடைய நட்சத்திரமா தாத்தா, கேதுவனுடைய நட்சத்திரமா பாட்டி. இவங்களை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு வீடு வாசல் அமையும்.